ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சி தலைக்கு குளிச்சுட்டு எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ கோயில் எந்த கோயில்னு சொன்னேன்னா அந்த அந்த பழைய கோவில் முருகன் கோயில் சொன்னேன் இல்லையா, அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ காலையிலேயே வந்து அந்த எருக்கம்பூ மாலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 5 மணிக்கே வந்து குளிச்சுட்டு எல்லாம் விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு. அதுக்கப்புறம் கோயில் வந்து எப்போவுமே 6:30க்கு திறந்துடுவாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது ஸ்பெஷல்னு ஒய்ஃப் சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா சாமிக்குமே வந்து தூபம் அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எருக்க மாலை, வெள்ளை எருக்க மாலை இருக்கு இல்லையா, அதில் வந்து நாங்கள் வந்து மாலை செஞ்சு போட்டிருக்கோம். இந்த எருக்க மாலைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மியோடைய பவர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக வந்து வெள்ளை இருக்குலேருந்து இந்த மாலையை வந்து ரெடி பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து ப்ளூ கலர் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சரஸ்வதிக்கும் உகந்ததுன்னு சொல்லலாம். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த சரஸ்வதியான ஸ்டாச்சுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து வெள்ளை இருக்கு எங்களுக்கு கிடைக்கும் ரெகுலராக. ஸோ அதனால தான் வந்து இந்த கார்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கோயில் போயாச்சு. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, ஆனால் வந்து பயங்கர கூட்டம், நிற்கவே இடம் இல்லை. பிரசாதம் வந்து போகும்போது இருந்துச்சு, நாங்கள் வரும்போது சாப்பிட்லான்னு நினச்சோம், ஆனால் வந்து பிரசாதம் இங்கே கிடைக்கல. ஸோ எனிவேஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரிட்டர்ன் வந்த பிறகு சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம் பாப்பாவுக்கு. ஆனால் அவள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அதை பிரித்து கொடுன்னு சொல்கிறா. அவளை வந்து வேண்டாமா, பிரித்து கொடுத்த அப்புறம் தான் வந்து அதை கையில் வாங்குறா. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதே மாதிரி நிறைய சேட்டை பண்ணுவாள். அவளால் பேச முடியாட்டாலும் அதுக்குள்ளே வந்து என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ, என்னென்ன ரகலை பண்ண முடியும் எல்லாம் பண்ணுவாள். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும் எங்கள் ஃபேமிலி. ஸோ அதனால தான் அவள் பேரே வச்சுருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற செல்ல பையன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அவனை காட்டியிருக்கேன் போன வீடியோவில். அவனை வந்து இப்போ நான் ரேக்குக்கில் வச்சுருக்கேன், சாமிக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரேக்குக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஏன்னா இவனுக்குன்னு தனியாக நம்ம பெட்டி வச்சோன்னா ரொம்ப சவுண்டு போட்டுறான். ஸோ ரெண்டட் ஹவுஸுங்கிறதுனால சத்தம் போடுவாங்க, அதனால தான். சரி, பாப்பா வந்து உங்களுக்கு டாட்டா சொல்லணுங்க நினச்சா டாட்டா சொல்கிறா. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் அவள் சொல்கிறா. எல்லோரும் லைக் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. இது நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் சொல்லு, பாய் சொல்லு, டாடா சொல்லு, பாய்.